இங்க ஒரு பாட்டியோ தான் பேரங்கிட்ட எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாப்பான்னு கேட்கும். இவனும் வீட்டுல இருக்கிற எல்லா பாத்திரத்திலையும் தேடி கடைசியில் ஒரு சொம்பு தண்ணி தான் கிடைக்கும். அந்த தண்ணி எடுத்துட்டு போய் அந்த பாட்டி கிட்ட கொடுத்தா அதோ டிவி பார்த்துக்கிட்டே அந்த தண்ணியும் கீழே கொட்டிடும். அதை பார்த்து அந்த பாட்டியும் வீட்டுல சுத்தமா தண்ணியில போய் ஒரு நட தண்ணி மட்டும் எடுத்துட்டு வைப்பான்னு சொல்ல அப்பதான் அந்த பையனுக்கே புரியும் இதெல்லாம் இந்த கேள்வியோட பிளான்னு. சரி நீ ஒன்னும் தண்ணி எடுக்கலாம்னு போனா அங்க குடிக்கிற தண்ணியில ஒருத்தன் மூஞ்சி கை கல்லாம் கழுவிக்கிட்டு இருக்க. சே இந்த தண்ணியெல்லாம் குடிக்க வேண்டியது இருக்கேன்னு சொல்லிட்டு இவனும் வேண்டாம் வெறுப்பா தண்ணி எடுத்துட்டு போவான். இவனும் நைட்டு பூரா தூக்கம் வராம அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அவனோட பாட்டி எழுப்பி நம்ம கிட்ட தான் கழனி இருக்கே, நம்மளே ஒரு கிணறு வெட்டிக்கலாமேன்னு சொல்ல அந்த பாட்டியும் இவனுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் பெத்தப்பாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கிணத்துல குளிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அங்க வந்து கிணத்தோட ஓனரும் குளிச்சுக்கிட்டு இருந்த எல்லாரையும் மேல வர வச்சு திட்டி துரத்தி விட்டுருவாரு. அங்கிருந்து ஓடி வந்து இவனுங்களும் புலம்பிக்கிட்டே மாங்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஏன்டா எங்க கிட்ட தான் கழனி இல்ல, உங்ககிட்ட தான் கழனி இருக்குல்ல, உங்க பாட்டி கிட்ட சொல்லி ஒரு கிணறு வெட்ட தண்டான்னு சொல்ல இதனால அவன் பாட்டி கிட்ட போய் கோவிந்த மாமாவுக்கு ஷாக் அடிச்சான், வா பாட்டி போய் பார்த்துட்டு வரலான்னு கூப்பிட்டு வந்து அவர் இப்பதான் கிணறு வெட்டி இருப்பாருன்றதுனால அவர்கிட்ட கிணறு வெட்ட ஆள் வேணும்னு கேட்க அதுக்கு அந்த பாட்டியும் யாருக்குன்னு கேட்க இவனும் நமக்கு தான் சொல்லுவான். இது கேட்ட அந்த பாட்டியும் அமைதியா கிளம்ப இவனா நீ இப்ப கிளம்பணும்னா இந்த கிணத்துல குதிச்சிருன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதனால அந்த பாட்டியும் அவர்கிட்ட கிணறு வெட்டுறவனுக்கு ஃபோன் பண்ணி தர சொல்லி கேட்டு அவரு கூட பேசிக்கிட்டே கொஞ்சம் தள்ளி போய் கடைசியில இந்த போன் இருந்தா நீங்க மறுபடியும் கிணறுன்னு யோசிப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த போனை தூக்கி கிணத்துல போட்டுரும். இதை பார்த்து அந்த பையனா அந்த கிழவிக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடிடுவான். அன்னைக்கு நைட்டு இந்த பாட்டி மனசுக்குள்ளாரே புலம்பிக்கிட்டு ஆசாசையா வளர்த்த பொண்ணு தண்ணி எடுக்கிறன்னு போய் கிணத்துல வந்து இறந்து போயிட்டா. இப்ப இவனும் கிணறு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அடுத்த நாள் காலையில அந்த பாட்டியும் இஞ்சி டீ போட்டு அதோட பேரனுக்கு தர அப்ப அந்த பையனும் சந்தேகப்பட்டு ஏன் பாட்டி என்ன தண்ணிக்கிட்டே போக விட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு கேட்பான். இது கேட்ட அந்த பாட்டியும் கொஞ்ச நேரம் அமைதியானுட்டு ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்கிட்டு வரடான்னு சொல்லிட்டு சத்தம் போட இதுல செம்மையா டென்ஷன் ஆன அந்த பையனும் கையில இருந்த டீ தண்ணியை எடுத்து அந்த பாட்டி மூஞ்சிலே ஊத்திட்டு போயிடுவான்.